ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்டர்டே மேட்சை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் மட்டும் தான் ஏமாத்திட்டாரு. மற்ற பிளேயர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருந்தோம். ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் குர்னால் பாண்டியா வந்து 380 ஓவர் பவுல் பண்ணுறாரு எடுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அவரும் வந்துட்டாரு. மேலே இசாங்க சார் ட்ரா பண்ணியிருந்தோம். அதே போல் நிக்லஸ் போரான் இல்லை அர்ஷத் கான் யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக யூஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பிளேயரை வந்து அதிகமாக நம்புறோங்களோ அந்த பிளேயர்ஸ் தான் வந்து ஏமாத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்துருவாங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச்க்கு வந்து பிடிச்சுன்னு பார்க்கலாம். சில பேருக்கு வந்து இந்த மேட்ச் நடக்குமா என்னன்னே சொல்லிட்டு டவுட்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் நடக்குங்க. அதில் எந்த ஒரு கேரண்டியாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரி வாங்க இன்னைக்கு மேட்ச் பிடிச்சுன்னு பார்க்கலாம். ஐபிஎல் வந்து 68வது மேட்சுங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி இரவு 7:30க்கு சின்னசாமி கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 158 பதிவாக இருக்கு. சரிங்களா? அதே போல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, மகேந்திர சிங் தோனி வந்து அவரோட மேட்ச் லூஸ் ஆகிட்டு அவர் சோகமாகிறத கூட பார்த்துடலாம். ஆனால் ஆர்சிபி வந்து மேட்சை லூஸ் பண்ணிட்டு விராட் கோலி ஆடுறதை வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து நான் ஆர்சிபி தான் வந்து சப்போர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். வாங்க இன்னைக்கு மேட்ச்சுக்கு நான் பிடிச்சு பார்க்கலாம். அதே போல் இந்த மேட்ச்சுக்கு யார் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் டவுட்டாக இருக்கும். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்கள். ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், டேரி மிச்சல், சிவம் தூபே, சரியா? இந்த டாப் ஆர்டரில் வரவங்களாம் இவங்க 4 பேருமே வந்து லாஸ்ட் மேட்ச்சில் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. ஸோ இதுலேயே இந்த 4 பேருமே வரமாட்டாங்க. இதுலேயே வந்து ஃபெயிலியர் வருதுன்றது நல்ல கேரண்டியாக தெரியுது. ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து நிறைய உள்ள வர மாதிரி தெரியுது. இந்த மேட்சை வந்து ஆர்சிபி தான் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்தியில் வந்து 83% வந்து எல்லாருமே பிக் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ இது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்தி வந்து 83% பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் 400வது T20 மேட்ச் வந்து விளையாடுறாருங்க. வேற ஒன்றும் இல்லை. அதனால ஒரு ஸ்பெஷல் டே வந்து இருக்கு தினேஷ் கார்த்திக்கு. 400 T20ன்றதே ஒரு ஸ்பெஷல் டே. அதனால அதே போல ஒரு கம்மி பாலுக்கு வந்து அதிக ரன்னும் ஒரு முறை அடிச்சு காட்டியிருக்காரு. சரிங்களா? இந்த ஆப்போசிட் டீமுக்கு எதிராக இந்த சீசன்லேயே. அதனால ஒரு மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், எப்படி பார்த்தாலும் ஒரு 19வது ஓவர் இல்லை 18.4 இந்த மாதிரி சம்திங்கில் தான் வந்து வராரு. அதனால தினேஷ் கார்த்தி வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். நின்று விளையாடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால. ஸோ 2 அட்வான்டேஜ் இருக்குது இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும். அதனால தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்தி வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, எப்பவுமே சொல்றது போல பர்சன்டேஜ் வைஸ் அதிகமான பிளேயர்ஸை வந்து பார்க்கலாம். அதில் யார் ஃப்ளாப் ஆகுன்றது என்னோட ஒப்பீனியனில் நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்கிறதும் ரிஸ்க் இருக்காதும் உங்கள் விருப்பம். சரிங்களா? பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர்ஸ் தாங்க இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் 6க்கு 6 பிளேயருமே வைக்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸு. ஸோ சரிங்களா? என்னோட பாயிண்ட்ல வந்து யார் ஃப்ளாப் ஆகுன்றதை நான் கேரண்டி சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வேணும், அந்த பிளேயர் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்ச்ல 2 டீம்லையுமே ஃபேண்டசி டாபிக்ஸ் யாருன்னா விராட் கோலி அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். சரிங்களா? எல்லாரும் விராட் கோலியை வந்து கேப்டனா கொடுத்துருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து வைஸ் கேப்டனா வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசி டாபிக்ஸும் இவங்க தான், யூனிவர்சல் சிபிஎஸும் இவங்க தான். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் ஸ்மால் லீக் ஆடுறவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் மேலுமே வந்து கையை வைக்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸு. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, சென்னை உடைய முக்கியமான மேட்ச். சரிங்களா? இந்த சென்னையோடைய முக்கியமான மேட்ச்ல எல்லாத்துலயுமே வந்து இந்த ரவீந்திர ஜடேஜான்ற பிளேயர் வந்து கம்பல்சரியா வந்து ட்ரீம் டீம் வந்துருவாரு. அதனால ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் வந்து ஜடேஜா வந்து மஸ்டா வச்சுக்காங்க. அதே போல ஆர்சிபிக்கு எதிராக விளையாடின மேட்ச்ல வந்து அதிகமான விக்கெட் வந்து இவருக்கு தான் விழுந்திருக்கு ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும். அதனால ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு சேஃப் ஆப்ஷனா இருப்பாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து அது ஒரு தாய் வீடு மாதிரி இது சின்னசாமி கிரவுண்டுன்றது. 2968 ரன் அடிச்சிருக்காரு. சரிங்களா? எதில் அடிச்சிருக்காரு 2968 ரன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்னசாமி கிரவுண்டில் மட்டுமே அவர் ரன் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் வந்து ஒரு 32 ரன் அடித்தா போதும் 3000 ரன்களை ரீச் பண்ணுவார் இந்த ஒரே கிரவுண்டில் அடிச்ச வீரர்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 76 ரன் அடிச்சாங்க. இவர் வந்து 8000 ரன்களை வந்து ரீச் பண்ணுவார். இதெல்லாம் ஐபிஎல்ல மட்டுமே 8000 ரன்களை வந்து ரீச் பண்ணார் ஓவராலா. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. மறுபடியும் வந்து விராட் கோலியை கேப்டனா கொடுக்குறவங்க கொடுத்து பாருங்க. ஏன்னா ஆர்சிபியோட முக்கியமான மேட்ச்ன்றப்ப இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா வரும். அதனால இவர் வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, கேமரான் கிரீனுக்கு வந்து நான் ட்ராப் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இவர் வந்து கொஞ்சம் இந்த வென்யூவில் வந்து இவர் கொஞ்சம் ஆவரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதே போல் ஹெட்லையும் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்ன்றதே லோவாக தான் வந்திருக்கு. அதனால கிரீன் மேலே வந்து கை வச்சு பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டீமில் டூப்ளசி அண்ட் கோலி இவங்க 2 பேரும் பவுல் பண்ணுறாங்க, பேட் பண்ணுறாங்க. அதனால
அந்த பெங்களூர் பக்கம் இருக்கக்கூடிய அந்த 2 ஓப்பனர்ஸும் நின்று விளையாடுறதுனால நான் டெஸ்பாண்டே மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இந்த 6 பேரில் யார் யாரை காட்டுறேன்னா தினேஷ் கார்த்தி, விராட் கோலி, ருத்ராஜ் கெய்க்வாடு, ரவீந்திர ஜடேஜா இவங்க 4 பேரும் வந்து கொடுக்குறவங்களுக்கு நான் ரிஸ்க் இருக்கிற பிளேயர் வந்து கேமரான் கிரீனும் டெஸ்பாண்டு இவங்க 2 பேரும் வந்து ட்ரா பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டாப் 11 பிளேயர்ஸ் வந்து இவங்க தாங்க சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேயர் சொல்லிடுறேன், பட்டிதர். இவரை வந்து இந்த மேட்ச்க்கு வந்து ட்ராப் பண்ணிடுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் கண்டினியூவாக ஒரு ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு இவர் பேட்டிலேருந்து. அதனால் இந்த மேட்ச் பட்டிதர் வந்து எடுக்க வேண்டாம் சரிங்களா ஆர்சிபி பக்கம். அடுத்து நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா இந்த வென்யூவில் வந்து அதிகமான வந்து விக்கெட் யாருக்கு விழுந்திருக்குன்னா சிராஜுக்கு வந்து விழுந்திருக்கு. எட்வர்டில் வந்து அதிகமான விக்கெட் யாருக்குன்னா ஜடேஜாவுக்கு விழுந்திருக்கு சரிங்களா. இவங்க 2 பேரும் வந்து கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. சரி, இந்த 11 பேர்ல வந்து யார் யார் எடுக்கலாம்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஆரிச்சாமி தூபே இவர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், ஆர்சிபிக்கு எதிராக விளையாடின 4 மேட்ச்லையுமே 50 வந்து இவருக்கு வந்திருக்கு சரிங்களா. 4 மேட்ச்ல 200க்கும் மேற்பட்ட ரன்களை வந்து அடிச்சிருக்காரு சரிங்களா. கம்பல்சரியாக வந்து சிவம் தூப பேட்லேருந்து அந்த 50ன்ற ரன்னு வந்துடுது ஆர்சிபிக்கு எதிராக விளையாடின எல்லா மேட்ச்லையுமே. ஸோ அதனால சிவம் தூப வந்து மஸ்ட் பிக்கிங்காக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டேரி மிச்சல் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறவங்க ட்ராப் பண்ணி பாருங்க சரிங்களா. நான் ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஃபேண்டசியில் பிளேயிங் லெவல் நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேரும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. அதனால 4க்கு 4 பேருமே ஒரே டீமில் வச்சு டீமை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. கம்பல்சரி இந்த 4 பேரில் வந்து ஃபெயில் ஆவாங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து ஃபெயில் ஆவாங்க, இல்லை 2 பேர் கூட ஃபெயில் ஆகலாம். அதனால கொஞ்சம் பிளேயர் வந்து ரொட்டேஷனில் விட்டு டீமை வந்து கிரியேட் பண்ணிக்காங்க சரிங்களா. இந்த ஃபேண்டசி டாப் 11 பிளேயர்ஸ் வந்து நான் யார் யார் எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன். தினேஷ் கார்த்தி எடுக்கிறேன், விராட் கோலி, டூப்ளசி, பட்டிதரை ட்ராப் பண்ணுறேன், சிவம் துபை எடுக்கிறேன், ருத்ராஜ் கெய்க்வாடு. பவுலிங் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு உங்கள் விருப்பம் போலே கொடுத்துட்றேன். கிரீன் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் சரியா. இந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயரை வச்சு பாருங்கள் டீமில் சரிங்களா. நெக்ஸ்ட் நாம் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இப்போ பாருங்க யாஷ் தயால் அண்ட் சிம்ரஜித் சிங் சரிங்களா. இவங்க 2 பேரும் பார்த்துக்கோங்க. 2 பேரும் லாஸ்ட்டாக விளையாட மேட்ச்ல 3 விக்கெட் வந்து 2 பேரும் விழுந்திருக்கு சரிங்களா. இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒரு பிளேயர் இல்லை 2 பேருமே ட்ராப் பண்ணுறதா இருந்தால் கூட ட்ராப் பண்ணி பாருங்க இந்த மேட்ச்சுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லோகி ஃபெர்கசனுடைய 149வது T20 மேட்ச்ல இருந்து விளையாடுறாங்க. பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப லோவாக இருக்காரு. ஸோ இவர் வந்து பிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது கரண் சர்மான்னு ஒரு பிளேயர் இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்ல 12 விக்கெட் எடுத்திருக்காரு சரிங்களா. இந்த வென்யூவில் வந்து அவ்வளோ 7 மேட்ச்ல வந்து 12 விக்கெட் வந்து விழுந்திருக்கு இவருக்கு. அதே போல் ஓவரால் 148 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 விக்கெட் விழுந்தா இவர் வந்து 150 விக்கெட் ரீச் பண்ணுவார். ஸ்பின்னர்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆர்சிபி பக்கம். அதனால இவர் வந்து பர்சன்டேஜ் யூஸ் வெறும் 10% தான் இருக்கிறாரு. அதனால இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக்கிங்காக இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தீக்ஷனா சென்னை பக்கம். தீக்ஷனாவை பற்றி சொல்லி ஆகணும். ஆர்சிபிக்கு எதிராக விளையாடின மேட்ச்லலாம் கம்பல்சரி 2 விக்கெட் விழுந்திருக்கிறதுனால 4 மேட்ச்ல வந்து 8 விக்கெட் எடுத்துருக்காரு. ஒரு மேட்ச்க்கு வந்து 2 விக்கெட் கம்பல்சரி தீக்ஷனாவுக்கு விழுந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப லோவாக இருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக நீங்கள் மேட்ச்சில் இருப்பாங்க சரிங்களா. ஏன்னா இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து நிறைய உள்ள வருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் லோ பர்சன்டேஜ் பிளேயரை பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே சொல்றது என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாட்டர்டே சண்டே மேட்சஸ் வந்து லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் தான் கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே போல் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு நல்லது ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தப்பாக எடுத்துக்காதுங்க. எனக்கு வந்து சென்னை டீம் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம சென்னை தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மனுஷன் விராட் கோலிக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.